அன்பார்ந்த மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் கேஸ் வெல்டிங்னா என்ன, அதனுடைய எக்யூப்மெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆக்சிஜனுடன் அசிட்டிலின் கலந்து எரியும் போது உருவாகும் சுவாலையின் வெப்பத்தினால் உலோகத்தை உருக்கி இணைப்பது கேஸ் வெல்டிங் எனப்படும். கேஸ் வெல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் கீழ்கண்ட சாதனங்கள் கேஸ் வெல்டிங்கில் பயன்படுத்தப்படுகிறது. கேஸ் சிலிண்டர்ஸ், ப்ரெஷர் ரெகுலேட்டர்ஸ், ப்ரெஷர் கேஜஸ், ஹோசஸ் மற்றும் வெல்டிங் டார்ச். கேஸ் சிலிண்டர்ஸ் கேஸ் வெல்டிங்கில் பயன்படும் ஆக்சிஜன் மற்றும் அசிட்டிலின் இரண்டும் தனித்தனி சிலிண்டர்களில் உள்ளது. கருப்பு நிறத்தில் உள்ள சிலிண்டரில் 125 kg/cm2 அழுத்தத்தில் ஆக்சிஜன் இருக்கும். சிவப்பு நிறத்தில் உள்ள சிலிண்டரில் 16 kg/cm2 அழுத்தத்தில் அசிட்டிலின் இருக்கும். ப்ரெஷர் ரெகுலேட்டர்ஸ் சிலிண்டரில் இருந்து வெளிவரும் ஆக்சிஜன் மற்றும் அசிட்டிலின் வாயுக்களின் அழுத்தத்தை கட்டுப்படுத்த ஒவ்வொரு சிலிண்டரிலும் ப்ரெஷர் ரெகுலேட்டர் பொருத்தப்பட்டிருக்கும். வெல்டு செய்ய வேண்டிய பனிப்பொருளின் தடிமனுக்கு ஏற்ப பனி அழுத்தம் மாறுபடும். பொதுவாக பனி அழுத்தமானது ஆக்சிஜனுக்கு 1 kg/cm2 மற்றும் அசிட்டிலினுக்கு 0.14 kg/cm2 இருக்கும். ப்ரெஷர் கேஜஸ் ஒவ்வொரு சிலிண்டரிலும் உள்ள ரெகுலேட்டரில் 2 அழுத்தமானிகள் பொருத்தப்பட்டிருக்கும். இவை சிலிண்டர் அழுத்தம் மற்றும் பனி அழுத்தத்தை காட்டுகிறது. ஓசஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரில் இருந்து நீளமான ரப்பர் குழாய்கள் மூலம் வெல்டிங் டார்ச்சுக்கு வாயுக்கள் அனுப்பப்படுகிறது. ஆக்சிஜன் செல்லும் குழாய் கருப்பு நிறத்திலும் அசிட்டிலின் செல்லும் குழாய் சிவப்பு நிறத்திலும் இருக்கும். வெல்டிங் டார்ச் ரப்பர் குழாய்களில் வரும் ஆக்சிஜன் மற்றும் அசிட்டிலின் வாயுக்களானது வெல்டிங் டார்ச்சின் மிக்சிங் சேம்பரில் கலக்கப்படுகிறது. கண்ட்ரோல் வால்வுகள் மூலம் ஆக்சிஜன் மற்றும் அசிட்டிலின் வாயு வெளிவரும் அளவை தனித்தனியே கட்டுப்படுத்தி தேவையான தீச்சுவாலையை நாம் உருவாக்கலாம். நன்றி, வணக்கம்.